ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஜங்குக் கூட மினி சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். பார்ட் 8. போன பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா அந்த ஜங்குக் பையன் வந்து மேரேஜே ஃபிக்ஸ் பண்ணிட்டான். இல்லைன்னு கூட தான் என் கல்யாணம். ஒயன் கூட மேரேஜை கேன்சல் பண்ணுங்க அப்படின்ட்டாப்ல. ஸோ அதனால் மேரேஜ்க்கான எல்லா பிளானும் போயாச்சு. இது பத்தாததுக்குன்னு ஒயனை வேறு பத்தாத குறைக்கு இன்வைட் வேறு பண்ணியிருப்பான். ஒயனுமே திம்புறா வர்றேன் அப்படின்னு இருந்திருப்பா. அதோட அந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ த பார்ட் 8. ஸோ ஒயன் அப்படியே செம்மையாக ட்ரெஸ் பண்ணி நின்றுட்டு இருக்கும்போது ஜிம்மன் பார்த்துட்டு, ஏய் செம்மையாக இருக்குடி ட்ரெஸ்ஸு, சும்மா தரமாக இருக்குது, இருக்கணும்ல, அப்போ தான் அந்த பயலுக்கு தெரியும் நான் யாருன்னு. யாரை பற்றி பேசுகிற? ஜங்குக்கை பற்றியா? அவன் பேர் எடுக்காத, நான் எதுக்கு அவனை பற்றி பேசணும்? வாயின் உன்ட்ட ஒன்று கேட்கலாமா? தப்பாக எடுத்துக்க மாட்டியே? கேளு, நான் என்ன தப்பாக எடுத்துக்க போகிறேன்? உனக்கும் அவனுக்கும் ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுச்சுல, கையில் இன்னும் ஏன் அந்த வெட்டிங் ரிங் போட்டிருக்க? அதானே, நீ கரெக்டாக தான் கேட்டிருக்க. நான் எதை போட்டிருக்கேன்? கரெக்ட் ஜிம்மன், நான் எதை போட்டிருக்கேன்? இந்தா அவன்கிட்ட போய் கொடுத்துரு. நீ போய் கொடுக்க வேண்டியதானடி? அவன் முகர்கடியெல்லாம் பார்த்தனால கொடுக்க முடியாது. ஓ, நீயே போய் கொடுத்துரு அப்படின்ட்டு வான் அங்கேருந்து ஒரு மாதிரி சோகமாக கிளம்பி போயிட்டா. ஜிம்மன் அந்த ரிங்கை எடுத்து பார்த்துருச்சுட்டு, எங்கே போய் முடிய போதும் ஒன்றும் புரியலை அப்படின்னு அந்த ரிங்கை எடுத்துகிட்டு ஜங்கு கிட்ட தான் வரான். ஜங்குக்கு இப்போ தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நிம்மதியாக வீட்டில் உட்காந்துட்டு இருப்பான். ஜிம்மன் வரதை பார்த்துட்டு, என்ன மச்சான் இந்த பக்கம்? ஒன்றும் இல்லை, கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். என்னது? உன் எக்ஸ் ஒய்ஃப் கொடுக்க சொன்னான். ஓ ஏண்ணா? ஆமாம், அவள் தான். என்னடா கொடுக்க சொன்னா? என்ன கொடுக்க சொன்னா? இரு இரு இரு, எதுக்கு இவ்வளோ ஆர்வமாகிற? ஆர்வத்தை குறை. பொருளை பார்த்தா உன் மூஞ்சிலுக்கு இந்த பல்பு அப்படியே ஃபியூஸ் போயிடும். ஏன் அப்படியே நான் கொடுத்தா? இதைத்தான் கொடுத்தா அப்படின்ட்டு வெட்டிங் நீங்கள் கையில் கொடுக்குறான். ஜங்குக்கு அதை வாங்கின உடனே ஒரு மாதிரி மூஞ்செல்லாம் ஓனிக்கிட்டு போயிடுச்சு. அப்படியே ஒரு மாதிரி சோகமும் பார்த்துட்டு இருக்கும் போது ஜிம்முன்னு அவன் கையும் பார்க்குறான். அவன் கையிலும் ரிங்கு இருக்குது. பார்த்துட்டு, என்னடா அவட்டே ரிங்கு இருந்தது, நான் கேட்டதுக்கு அப்புறம் தான் கழட்டி கொடுத்தா. உன் கையிலையும் இருக்குது. உனக்கு நாளைக்கு கல்யாணம், புது ரிங் போட வேண்டாமா? எது ரிங்கை போட்டுக்க போகிறேன் என்ன? ஆமாம்ல, கலட்டணும்ல. கலட்டேன், கலட்டான். ரிங்கை அவன்கிட்ட கொடுத்து விட்டால இருக்கு அவளுக்கு. அவள் இதுக்கடுத்து மூஞ்சிலே முழிக்க மாட்டா. ஏன் முழிக்க மாட்டா? நாளைக்கு ஈவினிங் அவளுக்கு ஃப்ளைட் இருக்குது. என்னடா சொல்கிற? ஆமாம், நாளைக்கு ஈவினிங் அவள் அப்ராட் போகிறா. ஒர்க்கு அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அங்கே போகிறேன்னு முடிவு பண்ணிட்டா. ஸோ மேரேஜ் அட்டெண்ட் பண்ணி முடிச்சதும் அவள் ஃப்ளைட் ஏறி கிளம்பி போயிடுவா. சரியா? சும்மன் விளையாடாதடா. நான் ஏன்டா விளையாட போகிறேன், நிஜமாக தான். எங்கே தள்ளு அப்படின்ட்டு அந்த ரிங்கை ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு நேராக வாயின் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கான். அப்போ தான் வாயின் வந்து கதவை திறந்து வெளில வருவா. வாயினை பார்த்து அப்படியே தர அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்கான். வாயின் வந்து, உங்களுக்கு என்ன பண்ணுற, கையை விடு விடுன்னு சொன்னேன். நீ வாய் மூடிட்டு என் கூட வரதா இருந்தால் வா, இல்லை வாயின் அவ்வளோதான். உன் கூட நான் எதுக்கிட்டா வரணும்? கையை விடு, கையை விடுன்னு சொன்னேன். ஓ, கத்துறீங்களா அப்படின்ட்டு அவளெல்லாம் ஒரே தூக்கிட்டான். வாயின் அதுக்கும் மேலே கத்துறா. ஆனால் அவன் நிற்கிற மாதிரியே இல்லை. அவளை தூக்கிட்டு நேராக டெரஸ்க்கு தான் போகிறான். போய் அவளை தொப்புன்னு கீழே போட்டுட்டு, எங்கடி போகிற, எங்கே போகிற? ஐயோ அம்மா, இப்படி கீழே போடுறானே பைத்தியக்காரா, பெதுக்கு நீ இப்படி கீழே போட்ட? தள்ளு, உங்ககிட்ட பேசுறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்குது. ஏய் இல்லைன்னு சொன்னேன். என்ன வேணும் உனக்கு? என்னடா வேணும்? எதுக்குடி போகிற? நான் எங்கே போனால் உனக்கு என்ன? எங்கே போனால் உனக்கு என்ன? எதுக்கு என்கிட்ட சொல்ல? நான் ஏன் உன்ட்ட சொல்லணும்? சப்பு நிறைஞ்சிடும் பார்த்துக்கோ. இப்போல்லாம் லூசுத்தனமாக பேசிகிட்டு இருந்தேனா? அதெல்லாம் நீ எங்கேயும் போகக்கூடாது, நீ இங்கே தான் இருக்கணும். இருந்து என்ன பண்ண? பதில் இல்லை, வாய் வரலையில, அப்புறம் என்ன? நான் இருந்தா என்ன, செத்தா உனக்கு என்னடா? உன் வேலையை மட்டும் பாரு. உன்னை நம்பி வந்தான்ல, பண்ணிட்டில்ல, அப்புறம் என்ன? ஏய், நான் ஏதோ வேணும்னு ஏதோ பண்ண மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன். நானும் தானடி அங்கே நின்னேன். எனக்கும் தானே உன்னை எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு தெரியாமல் பண்ணிக்கிட்டேன். நீ தானே அந்த சுச்சுவேஷனில் இருந்த. 2 பேருக்கும் ஐடியா இல்லாமல் தானே பண்ணிக்கிட்டோம். இப்போ என்ன திடீர்னு? பண்ணது என்னமோ ஐடியா இல்லாமல் தான். பட் அதுக்கப்புறம் உன்னை நம்பினேன்ல, நீ என்னை விட மாட்டேன்னு. நான் என்ன தான் உன் ஒய்ஃபாக இருந்தாலும் அதுக்கு முன்னாடி உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதை பற்றி நீ யோசிச்சியா? இவ எப்படி ஃபீல் பண்ணுவான்னு யோசிச்சியா? அதுவும் நீ பண்ண காரு நம்மளோட ரிசப்ஷனில் வச்சு அவள் தான் வந்து சொல்கிறானா, நீ அவளை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசலை. என் அம்மா அப்பாலாம் அங்கே அசிங்கப்பட்டு நின்னாங்க. அங்கே இருந்தது எல்லாருமே என்னோட ரிலேட்டிவ்ஸ். அப்போ நான் எப்படி ஃபீல் பண்ணியிருந்திருப்பேன்? அந்த இடத்துல நீ என் கூட நின்றுக்கலாம்ல, இல்லை ஒரு வார்த்தை ஏதாவது
அப்படிலாம் இல்லை அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்கலாம், என் மனசாவது ஆறி இருக்கும். ஆனால் நீ அப்படி எதுவுமே சொல்ல ஜங்குக். அமைதியாக நின்ன, எனக்கு என்னன்னு நின்ன, என்னை பற்றி யோசிக்காமல் நின்ன. அதானே, நீ எதுக்கு என்னை பற்றி யோசிக்கணும்? நான் ஏன் அதில் எதிர்பார்க்குறேன்? பைத்தியக்காரி. ஆமாம், நான் பைத்தியக்காரி தான், அதான் இங்கே நின்றுட்டுருக்கேன். போடா வந்துட்டான் அப்படின்ட்டு வான் திட்டி விட்டு போயிட்டா. ஜங்குக்குமே கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் என்ன பண்ண முடியும், அமைதியாக இருக்கான். மறுநாள் ஆகுது, ஜங்குக்கு கல்யாணம் நாள். எல்லோரும் அப்படியே கல்யாண வேலை பரபரப்பாக அப்படியே எல்லோரும் குஷியாக இருக்காங்க. இதில் சோகமாக இருக்கிற ஒரு ஆள்னா வாயன் மட்டும்தான், வாயனும் அவங்க அம்மா அப்பாவும். ஆனால் அம்மா அப்பா வந்து கல்யாணத்துக்கு வரலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வாயன் மட்டும்தான் அப்படியே செம்மையாக ரெடி ஆகிட்டு வரான். அவள் பார்க்குறதுக்கு கல்யாணம் பொண்ணு மாதிரி இருக்கா. வாயன் தான் அவ்வளோ கெத்தாக ரெடியாகி வந்துட்டுருக்கா. ஜிம்மெல்லாம் பார்க்குறான். அடியே நான் உனக்கா கல்யாணம், கல்யாணம் பொண்ணு மாதிரி ரெடியாகி வந்திருக்க? எனக்கு கல்யாணம் இல்லை தான், இருந்தாலும் அவன் முன்னாடி கெத்தாக இருக்கணும், அதுக்கு தான். எங்கோ அம்மா அப்பா அவங்க வரலன்னு சொல்லிட்டாங்க. என்னது வரலன்னு சொல்லிட்டாங்களா? ஆமாம், உன் தலையில் முன்னாடி ரோவை பாரு, உன் அம்மா அப்பா தான் முன்னாடி உட்காந்துருக்காங்க. என்னது அவங்க உட்காந்துருக்காங்களா? யார் அவங்கள கூப்பிட்டு வந்தா? வேறு யார், உன் முன்னாள் புருஷன் தான். அவன் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறான்? போய் உன் புருஷன்கிட்டே போய் கேளு. ஐயோ ஜிம்மன், நீ கடுப்பேத்தாத, நீ என் கூட வா, எனக்கு துணைக்கு நில்லு. நான் எதுக்கிட்ட நிற்கணும், நீயே போய் நில்லு. ஏன்னா நீ நேற்று வரைக்கும் அந்த ஜங்குக் பையனுக்கு அங்கேஸ்டாக தானே பேசிகிட்டு இருந்தேன், இப்போ என்ன நீ என்ன சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்க? இப்போயே நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணல, உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அவனுக்கு ஒன்றும் புரியல. அவங்க அம்மா அப்பா பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, வரமாட்டேன்னு தானே சொன்னீங்க? ஆமாம்மா வரமாட்டேன்னு தான் சொன்னோம், இருந்தாலும் நம்ம ஜங்குக் தம்பி என்னத்தான் பகைச்சிக்கிட்டு அப்படின்றத வந்துட்டோம். அதை முன்னாடியே சொல்லி தொலைக்கலாம்ல. பரவாயில்ல பரவாயில்ல, நீ தான் மேக்கப் போட போயிட்டில, உட்கார் அப்படின்ட்டு இருக்காங்க. வாயனு ஃப்ரெண்டோட உட்காந்துட்ருக்கா. ஜங்குக்கும் வந்து ஸ்டேஜில் நிற்கிறான். வாயனை பார்க்குறான். வாயன் அப்படியே பார்க்க செம்மையாக இருக்காளா, அவனே பார்த்துட்ருக்கான். வாயன் பார்க்குறான். அதான் கல்யாணம் ஆக போதில்ல, அப்புறம் என்ன முயற்சிக்கு நீ பார்க்குற அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு மூஞ்சி திருப்பிக்கிட்டா. ஆனால் அவன் விடாமல் அவளையே ஃபோக்கஸ் வச்சு பார்த்துட்டு, இல்லை கேமராமேனை வேறு கூப்பிட்டு அந்த பொண்ணு நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு இருக்கான். அவனுக்கு ஒன்றும் புரியலை, இந்த நாய் எதுக்கு இப்போ இப்படி பண்ணுது அப்படின்னு தான் பார்த்துட்ருக்க. கரெக்டாக லென்னை வந்து கீ தான் கூட்டிகிட்டு வரான். கீ அப்படியே சைடில் வாயனை பார்க்குறான். சும்மா செம்மையாக நிற்கிறத பார்த்ததோ அப்படியே அவனை மறந்து வாயனையே பார்த்துட்ருக்க. வாயனுமே இன்னும் எல்லாம் நம்மளே பார்க்குறானுங்க அப்படின்னு தான் உட்காந்துருக்கா. ஸோ லென்னோட கையை பிடிச்சி அவள் கையில் கொடுத்ததுக்கப்புறம் ஃபாதர் கேட்குறாரு, 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் அப்பா அப்படின்னு கேட்கும்போது 2 பேருமே ஆ சம்மதம் அப்படின்ட்டாங்க. அப்போது ஜங்குக்கு வந்து, ஒரு நிமிஷம் இருங்க ஃபாதர், அந்த கல்யாணத்தை முடிவு பண்ணிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறேன், ப்ளே பண்ணவா? பண்ணிக்கோங்கப்பா, வேணா கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் வேணாம், இப்போ பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஐயோ ஜங்குக்கு எதுக்கு அதெல்லாம் பண்ணிட்டு ஏதாவது பண்ணலாமே. லென் இரு, ஒரு சிறப்பான சம்பவம் இருக்குது, முடிச்சுக்கிறேன் இரு அப்படின்ட்டு அப்படியே திரும்பி தயங்கமே, நான் வீடியோ போடவா மச்சான் அப்படின்னு ஒரு சிக்னல். அவனும் போடு மச்சான் அப்படின்னு ஒரு சிக்னல் போட்டானுங்க. வான்னு பார்க்குறான், என்ன வீடியோ போட போகிறானுங்க, படகிட்ட எடுத்து வச்சுருக்காங்கன்னு பார்த்தா இந்த லென்னு வந்து ஜங்குக்கு விட்டுட்டு ஒரு பணக்கார பையன் கூட ஓடி போயிருந்திருப்பா. ஸோ அந்த வீடியோ தான் போட்டு கண்டுட்டுருக்கானுங்க. அந்த பையன் வந்து சொல்லிகிட்டு இருக்கான், இந்த லென்னு திடீர்னு வந்தால் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னா சரி கல்யாணம் பண்ணிப்போன்னு சொன்னால் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பார்த்தா எனக்கு திடீர்னு என் பிஸ்னஸ் வந்து லாஸ் ஆயிடுச்சு. லாஸ் ஆனதுக்கப்புறம் என்னை விட்டுட்டு நான் என் காதலன் கூட போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆல்ரெடி அவனை லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது என் கூட அஃபேரில் இருந்தா, அது வேறு விஷயம். ஆனாலும் பொண்ணு நல்லா இருக்காளே, கொஞ்சம் நல்ல பொண்ணாக இருக்காளேன்னு நினச்சிட்டு இருந்தேன். கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னதும் எனக்கும் சரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பண்ணிட்டேன். ஆனால் காசு போனதுக்கப்புறம் இவ்வளோ போவான் நான் எதிர்பார்க்கல. பாருங்கள் ஜங்கு, இதுக்கு அடுத்தாவது அவங்கள கல்யாணம் பண்ணிக்கவா வேண்டாமான்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. சரியான துளாலங்கடையாக இருக்கா அப்படின்னு சொன்னதும் அவங்க எடுத்து, இதுக்கு முன்னாடி அவங்க லவ் பண்ணும்போது ஜங்கு கூட லவ் பண்ணும்போது அவங்ககிட்ட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸு வீடியோஸு அப்படின்ட்டு எல்லாத்தையும் குறும்படமாக போடுறானுங்க. இதை பார்த்து ஜங்கு கூட அம்மா அப்பா நீ அந்த பிள்ளை ஒன்று கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. வாயன் அப்படியே ஷாக்காகி அதை பார்த்துட்டு அப்படியே ஜங்குக்கை பார்க்க, ஜங்குக்கு அப்படியே கொஞ்சம் மயக்க கொடுக்குறீங்களா அப்படின்னு மயக்க வாங்கி, இப்போ உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இவன் எவ்வளோ பெரிய கேடு கட்டவனு. இவ்வளோ நான் கல்யாணம் படிக்கணும் நீங்கள் யாராவது நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே வேணாப்பான்ட்டு இருக்கான். ஏன் என்னோட அன்னைக்கியே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பியே போயிட்டான். அப்படியே இல்லைன்னாலாம் அப்படியே பதறா, என்ன பண்ணுற அப்படின்ட்டு. அப்போது ஜங்குக்கு என்ன பார்த்து, எப்படி புரியல, ஞாட்டுக்க வருவியான் வந்து எனக்கு திருப்பி நீ தான் வேணும், எனக்கு கல்யாணம் பிடிக்க ஜங்குக், ஸ்டில் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுவியான். நானும் அப்படியே தங்கும், நானும் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிப்ப நினச்சியோ? இல்லை ஜங்குக், நீ ஏதோ தப்பாக புரிஞ்சிட்ருக்க. அவன் ஏதோ வேணும் கூட எதுவும் நம்மக்கிட்ட ப்ளே பண்ணி காமிக்கிறான். இது எதுவுமே உண்மை இல்லை.
ஆஹா! என்ன பார்த்தா இன்னும் உனக்கு என்ன கேனச்சிருக்க மாரி தெரியுதோ? இல்ல ஜங்குக். நீ நெனைக்கிற மாரி எதுவுமே இல்ல. இந்த ஒயன் தான் உன்ன ஏதாவது சொல்லியிருப்பா. அடச்சி வாய மூடு. அது என்ன இப்ப பாரு அவளையே நீ குத்த சொல்லிட்டு இருக்க. அவளுக்கு இந்த பிளானே தெரியாதுடி. அதான் புள்ள பாவம் அப்ராட் போற அளவுக்கு பிளான போட்டு உட்காந்துருக்கா பாரு. நீ அவள குறை சொல்லிட்டு இருக்கியா? உன்ன எனக்கு வெறும் 3ஓ 4 வருஷமா தான் தெரியும். அவள எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும். அவளுக்கெல்லாம் இந்த மாரிலாம் சுட்டு போட்டா கூட யோசிக்க வராது. சரியா? அவள பத்தி என்ட்ட பேசாத. உன்ன விட எனக்கு அவள பத்தி நல்லாவே தெரியும். ஆ? அது எப்படி எப்படி? என் மேரேஜை நீ கேன்சல் பண்ணுற கொஞ்சம் அங்கே பாரு அப்புடின்னு சொன்னதும் எனக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் ஆயிருக்கும் இல்லையா ஸோ அந்த சர்டிஃபிகேட் ஒன்றும் கேன்சல்லாம் பண்ணல அது அப்ரூவ் ஆயிடுச்சு ஸோ அதை தான் போட்டு காட்டுறோம் எனக்கு அதை பார்த்தது இன்னொரு ஷாக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டா பட் இதெல்லாம் எதுவுமே காட்டிக்கல அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கா அவனோட அம்மா அப்பாவுக்கு இது முன்னாடியே தெரியும் போல ஜங்குக்கு சொல்லிட்டான் போல அவங்களுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக தான் இருக்குது கைத்தட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க 2 பேரையும் பார்த்து ஒரு முறை தான் முறைச்சிட்டு உட்காந்துருக்கா அவங்களும் அப்படியே அமைதியாக சைலண்ட்டாகி உட்காந்துட்டாங்க ஸோ இப்போ ஜங்குக்கு வந்து சரி இவ்வளோ தூரம் பண்ணிட்ட கல்யாணத்துலேருந்து ஓடி போனில்ல நான் எதுக்கு இவ்வளோ தூரம் பண்ண தெரியுமா நீ என்னை விட்டு ஓடி போனில்ல அப்போ எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருந்துச்சு தெரியுமா அந்த அசிங்கத்தை உனக்கு கொடுக்கணும்னு நினச்சேன் அவ்வளோதான் சரியா எனக்கு எப்பயுமே பொண்டாட்டினா டா அந்த உட்காந்துருக்கால அவள் தான் உயன் தான் என் பொண்டாட்டி சரியா அவளை தவிர ஒருத்திக்கும் இடம் இல்லை போயிட்டா போ இல்லை இல்லை அந்தா உன்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்துட்டான் பாரு அதாவது உன்னோட லீகலான ஹஸ்பண்ட் இன்னும் உனக்கும் அவனுக்கு டிவோர்ஸ் ஆகலையில அவன் தானே உன் புருஷன் அவனை கூட்டு போவான்ட்டா அப்படின்னு சொல்லும்போது அவன் ஒரு 4-5 பாடி ஆர்ட்ஸ் கூட வந்து அந்த புள்ளி அப்படியே தொக்கா தூக்கிட்டு போகிறான் அவள் கதறா கெஞ்சிரா இருந்தாலும் அவனுக்கு எப்படி விடுவானுங்க அவனுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க ஜங்குக்கு அப்படியே சிரிச்சுட்டே மைக்கை வந்து சிம்முனி கிட்ட கொடுத்துட்டு வாயனை ஒரு மாதிரி பார்க்குறான் வாயனுமே இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்க அப்போது வாயனோட அம்மா அப்பாவுமே எந்திரிச்சு சரிம்மா போ திருப்பி கல்யாணம் பண்ணிக்கோ என்னது திருப்பி கல்யாணம் பண்ணிக்கணுமா அதெல்லாம் ஒன்று வேண்டாம் நான் போகிறேன் அப்ராடுக்கு அப்படின்ட்டு ஹாப்பாட்டுக்கு வெட்டிங் ஹாலை விட்டு வெளில போயிட்டுருக்கா ஜங்குக்கு அப்படியே பின்னாடி ஓடி போகிறான் அடியே நில்றி அப்படின்ட்டு ஜங்குக்கு நம்ம போகலாம் யார் எங்கேயும் போக வேண்டாம் சாப்பிட்டு வாங்க பையன் பொண்ணை கூப்பிட்டு வந்துடுவான் அப்படின்ட்டு அசால்ட்டாக சொல்லிட்டு போயிட்டாங்க இங்கே ஜங்குக்கு வாங்கிட்டு பின்னாடி ஓடி வந்து ஏய் வாடி என்ன என்ன வாடி எங்கே வரணும் என்ன என்ன கேள்வி கேட்குற அதான் மைக்கில் சொன்னனே காதில் விழுகலையா கல்யாணம் பண்ணிக்கத்தான் வா உன்னை பண்ணிக்கிட்டு ஏய் நம்ம ஆல்ரெடி மேரேஜ் ஆகிட்டோம் திருப்பி எங்கே கழட்டி கொடுத்துட்டீங்களோ அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும் வா என்னால் முடியாது நான் அப்ராட் போகிறேன் போய்வியோ இல்லை நீ போ பார்ப்போம் நீ போடி பார்ப்போம் நான் போயிடுவேன் எனக்கு என்ன போத்திரியா நினச்சிட்ருக்கியா சரி போ என்ன இவன் போன்ட்டான் அப்படின்ற மாதிரி வாயின் பார்த்துட்டே நின்றுட்டுருக்க என்ன நின்றுட்டுருக்க போ போகிறேன்னு சொன்னீங்களா போ எல்லாரும் துடிச்சி இல்லை நான் போகிறேன் நான் இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு போடி போ போகிறேன் எனக்கும் நீங்கள் இருக்கணும்னு ஆசை இல்லையே போகிறேன் போகிறேன் போடி போ போகிறேன்டா அப்படின்ட்டு ஹோப்பாட்டுக்கு விறுவிறுன்னு போயிட்டுருக்க ஜங்குக்கு அப்படியே கையை பிடிச்சி இழுக்கிறான் வாயனுமே இப்போ என்ன மயத்துக்கு பிடிச்சி இழுக்கிற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது ஹோப்பாட்டுக்கு வாயனை கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட போய் ஒழுங்கு மரியாதை சொல்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கோ எல்லாம் பின்னாடி ஃபீல் பண்ணுவேன் அப்போது நம்ம ஆல்ரெடி மேரிட் இல்லையா அப்படின்னு கேட்குறான் சிரிச்சிட்டே மேரிடு தான் ஆனால் மறுபடியும் பண்ணிக்கணும் ஏன்னா போன வாட்டி ஒழுங்காக பண்ணல இந்த வாட்டி ஒழுங்காக பண்ணுவோமா வர்றியா வருவேன் ஆனால் திருப்பியும் நீ இந்த மாதிரியா வந்துட்டான்னு சொல்லி ஏதாவது பண்ணன்னு வச்சுக்கோயேன் என்ன பண்ணுவேன் அப்ராட் போயிடுவேன் போக மாட்டேடி நீ எப்படி நீ போக மாட்டேன்னு சொல்கிற நீ என்னை விட்டு போக மாட்டே அது எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அவன் பாட்டு கூப்பிட்டு வந்துட்டுருக்கான் கரெக்டாக எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காடுறாங்க ஜங்குக்கு வந்து வாயனை கூப்பிட்டு வரதை பார்த்ததும் அவங்க அம்மா சொன்ன மாதிரியே கூப்பிட்டு வந்துட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஃபாதர் வந்து கேட்குறாரு எத்தனை வாடி தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கவோ ஜங்கு எப்படிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன் இல்லை ஏதோ குறும்படம் எதுவும் படம் போடணுமா இல்லை ஃபாதர் பண்ணிக்கிறேன் ஃபாதர் சரி சம்மதமா சம்மதம் ஃபாதர் அப்போ மாற்றிக்கோங்க அப்படின்னு சொன்னதும் அவங்க இதுக்கு முன்னாடி ஒரு வெட்டிங் ரிங் போட்டிருந்தாங்க இல்லையா அது ஜிம்மிட்ட தானே இருந்தது அவன்கிட்ட வந்து கொடுக்குறான் 2 பேரும் ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி மேரேஜும் பண்ணிக்கிட்டாங்க மறுபடியும் இந்த மேரேஜில் வந்து முதல்ல பண்ணும்போது 2 பேருக்கு சம்மதம் இல்லை இப்போ 2 பேருக்கும் சம்மதமானு கேட்டால் ஜங்குக்கு சம்மதம் ஆனால் வாயின் மட்டும் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கா ஜங்குக்கு ஒன்றும் புரியல ஏன் மறுபடியும் இப்படி பண்ணுறா அப்படின்னு தான் அவன் பார்த்துட்ருக்கான் ஒரு வழியாக எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சுச்சு ஸோ இந்த பிளானெல்லாம் லாஸ்ட் நிமிடத்தில் தான் ஜிம்முனுக்கும் தேங்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படியே வாயின் ஓடி வந்து 2 பேரையும் தூக்கி போட்டு மிதிச்சிட்டு இருக்கா ஏன்டா படுவாவீங்களா என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்களாடா இந்த பிளானை பற்றி ஒன்றுமே சொல்ல ஜிம்மன் நீலாம் இருக்கியே கடைசி வரைக்கும் ஓ சைடு தாண்டி நான் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் ஆச்சா ஊச்சான்னு என்னமோ சீன் போட்டா கடைசியில்
என்கிட்டே என்கிட்டே போய் சொல்லியிருக்க, என்னையே ஏமாத்திருக்க, சீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி சண்டை போட்டுட்ருக்காங்க. ஜாங்கோக்கு தான் அதெல்லாம் பார்த்துட்டு, வெற்றி எதுக்கு இதெல்லாம் சண்டை போட்டு, அதான் நான் உனக்கு கிடச்சிட்டேன்ல, நீ பேசாத, இதுக்கடுத்து தான் உனக்கு இருக்குது. இவனுங்களுக்கு அடியோடு மிஞ்சி, உனக்கெல்லாம் வேறு மாதிரி வச்சுருக்கேன், என் வீட்டுக்கு தானே வருவேன், உனக்கு இருக்குது அப்படின்ட்டு போகிறா. ஜாங்கோ பார்க்குறான், இவளை எப்படா சமாளிக்கிறது, ஓமண்டாட்டி தானே போய் சமாளி அப்படின்ட்டானுங்க. ஸோ அவன் பாட்டுக்கு கார் ஏறி உட்காந்துருக்கா. ஜாங்கோக்கும் கார் எடுக்க வரான். வந்து, இப்போ எங்கே மேடம் போகணும், வீட்டுக்கு வண்டி விடு. ஆ சரிங்க மேடம், நீங்கள் சொன்ன மாதிரி வீட்டுக்கு வண்டி விட்டுறேன். ஆ ஆ விடு விடு. அடிச்சானா, என்னடி திமிரா பேசிகிட்டு இருக்க, என்ன உனக்கு? என்ன நீ இப்போல்லாம் பிஹேவ் பண்ணுற? என் பொண்டாட்டி தெரியும்ல, ஞாபகம் இருக்கா இல்லையா? ஸோ இப்படி தான் பிஹேவ் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேண்ணா? இங்கே பாரா, நீ ஓவராக பண்ணிகிட்ருக்க, இப்படிலாம் பண்ணக்கூடாது. ஒழுங்கா வண்டி எடு, வீட்டுக்கு போகணும். எல்லாம் நீ வண்டி நிப்பாட்டு, நான் ஜிம்முன்னு கூட வரேன். நீ ஜிம்மினியை கல்யாணம் பண்ணிக்கிட்ட? இல்லை, அவன் என் ஃப்ரெண்டு. சரி, யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட? ஏன் உனக்கு தெரியாதா? வாயை தந்து சொல்ல மாட்டியா? உண்மைதான். அப்போ என் கூட தானே வரணும். ஆமாம், அப்போ மூடிக்கிட்டு உட்கார். கூடி ரொம்ப திமுறாக பேசுகிற, அடிச்சிரு வண்டி, வாயை மூடிட்டுரு அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு கார் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கான். அவன் அமைதியாக உட்காந்துருக்க, எதுவும் பேசலை. அப்படியே திரும்பி பார்க்குற, அவன் அழகாக இருக்காளா? ஸோ அவளை பார்த்து, ஆமாம் அன்றைக்கி என்ன எக்ஸ்ட்ரா அழகாக இருக்க? அதுவா, ஒரு லூசு பையலை வெறுப்பேற்றுங்கிறதுக்காண்டி இப்படி வந்தேன். யார் அந்த லூசு பையன்? வேறு யாரும்? நீ தான். என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை, அது எவனும், விட்டுரு, எதுக்கு விடு அப்படின்ட்டு வாயின் பாட்டுக்கு அமைதியாக தான் உட்காந்துருக்கா. வீட்டுக்கும் வந்துட்டாங்க. வாயினை பிடிச்சி அவன் தரன்னு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். வாயினுமே, இது என்னை பொறுமையாக எடுத்துகிட்டு போ, இந்த ஃப்ராக் வேறு பெருசாக இருக்கு, நான் தடிக்கி குப்பரை இப்படி விழுந்துட போகிறேன். எதுக்கு இவ்வளோ பெரிய ஃப்ராக்கை போட்டேன்? எல்லாம் உன்னை விருப்பத்துங்கிறதுக்காண்டி தான். என்னது? ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை, வா தூக்கிட்டு போகிறேன். ஒன்றும் வேணாம், நீ எப்படி தூக்கி கிழிப்பேன்னு எனக்கு தெரியும். நான் என்னோட அம்மா வீட்டுக்கு போகிறேன், உன் வீட்டுக்கு ஒன்றும் வரல. ஓ, அப்போ நீ வரமாட்ட, என் கூட குடும்பம் நடத்த மாட்டேன். அப்புறம் எதுக்கு இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்ட? அது ஏதோ நீ பாவம் சர்ச்சை வாசல்னு கெஞ்சி கேட்டியா, அதனால் பண்ணிக்கிட்டேன். அடிச்சுன்னு வச்சுக்கோயேன், வயன் பல்லெல்லாம் அப்படியே பேர்ந்துட்டு போயிடும். வருவியா மாட்டியாடி? மாட்டேன். கடைசியாக கேட்குறேன், அதுவும் ஒழுங்காக கேட்குறேன், நீயா வந்துரு. முடியாது, என்னடா பண்ணுவோம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது ஜாங்குக்கு அவ்வளோதான், ஒரு தூக்கிட்டான். வான் அப்படியே ஆனு கத்திட்டு இருக்கா. ஸோ இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாட்டாட்டா, வை, சீ யூ லேட்டர், பாய்.